முதல்ல கணபதி வந்தனம் முதல் ஸ்லோகம் எழுதியிருக்கிறார். சதா பால ரூபி விக்னாத்ரி ஹர்த்ரி மகாதந்தி வக்திராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதி மிருக்யா கணேஷாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. முதல்ல முருகனை பாடுவதற்கு முதலாக கணபதியை பாடுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். சதா பாலரூபி, எப்பொழுதும் குழந்தை வடிவத்திலேயே இருப்பவர். எப்பொழுதும் குழந்தை வடிவத்தில் இருப்பவர் என்று ஒரு பொருள். இரண்டாவது, பால என்றால் எளிமை என்றும் பொருள். எளிமையான வடிவத்தை கொண்டவர். ஒரு மஞ்சள்ல இப்படி பிடிச்சு வச்சாலும் வந்து விடுவார். ஒரு சாணி உருண்டையில பிடிச்சு வச்சாலும் வந்து விடுவார். சிற்பிகள் என்னை இப்படி ஆகமப்படி இந்த முறைப்படி இந்த மாதிரி என்னை செதுக்கினால்தான், இந்த சில்பசாஸ்திர லட்சணங்கள் எல்லாம் இருந்தால்தான் நான் அங்கே வருவேன். கிடையவே கிடையாது. ஒண்ணும் வேணாம், ஒரு கரித்துண்டை எடுத்து சுவத்துல ஒரு ஊன்னு போட்டு கீழே கோடு போட்டு ஒரு புள்ளி வச்சு மேல ஒரு கண்ணு வச்சால் கூட கணபதி தான். ஒரு ஈரத்துண்டை மஞ்சள்ல நினைச்சு போட்டு அங்கே கணபதி மாவாகயாமி கணபதி தான். அவ்வளவு எளிமை. சதா பால ரூபி. சரி, இவ்வளவு எளிமையா இருக்காரு, ஒருவேளை சக்தி ரொம்ப கம்மியோ, ஏதோ சும்மா ஒரு பேருக்கு கும்பிடக்கூடிய தெய்வமா கணபதினு கேட்டா அதான் கிடையாது. விக்ன அர்த்ரி ஹந்திரி, விக்னமாகிய மலைகளை, மலை போன்ற தடைகளை ஹந்திரி அழிக்கக்கூடியவர். மலை போன்ற தடைகளை அழிக்கக்கூடிய குழந்தை எளிமையான வடிவத்தை உடையவர். மகாதந்தி வக்தராபி பஞ்சாஸ்ய மான்யா. மகாதந்தி வக்தர், அதாவது மிகப்பெரிய பல்லை உடைய முகத்தை உடையவர்னா யானை முகம் தந்தத்தோடு இருக்கக்கூடியதுன்னு பொருள்.